நீ ஆராதிக்கும் போதே உன் கட்டுகளை அவர் அவிழ்த்து விடுவார். உன்னுடைய அக்கினி சூளையின் நடுவில் உன் கட்டு அவிழ்க்கிறதுக்கு இன்னைக்கு ஆண்டவராக இயேசு வருகிறார். ஆராதிக்கும் போதே கட்டுகள் உடைந்து விடும். ஆராதிக்கும் போது இயேசு வந்து உங்க பக்கத்துல நிற்பாரு. தொடரா பாப்போம் என் பிள்ளைய சொல்லுவார். மூன்று வாலிபர்களை கட்டி அவர்களை தூக்கி எரிகிற அக்கினி சூளை, 7 மடங்கு அதிகமான அக்கினி நிரம்பின அந்த அக்கினி சூளையில அவரை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னவர்களை தூக்கி உள்ள போடுறாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவங்களுக்கு சொல்றாங்க, ஐயா எங்க ஆராதனை இருக்கு பாத்தீங்களா, அது முக்கியம் இல்ல, நாட் மை வர்ஷிப், ஆனா நான் ஆராதிக்கிற தேவன். ஆராதனை உன்னை டெலிவரன்ஸ் பண்ணதுப்பா, மியூசிக் இல்ல உன்னை டெலிவரன்ஸ் பண்றது, நான் ஆராதிக்கிற தேவன். இன்னைக்கு நிறைய பேர், நான் வர்ஷிப் லீடர், நான் தான் இந்த வர்ஷிப் உடைய இந்த ஷிஃப்டை வந்து சபைகளுக்கு கொண்டு வரணும்னு கான்சர்ட் நடத்த ஆரம்பித்தேன். ஆனால் அந்த கான்சர்ட்டில் தேவ வார்த்தையை கொண்டு வந்து கடைசியில் ஆல்டர் கால் வச்சு அபிஷேகத்துக்குள்ளேயும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அது ஃபுல்னஸ். வெறும் வர ஜனங்களை பாட்டு பாட வச்சு அவங்கள சந்தோஷத்தை பற்றி அனுப்புறது இல்லைங்க. ஆராதனை அவர்களை விடுதலையாக்க வேண்டும். ஆராதிக்கிறவர் இறங்கி வர வேண்டும். மழை பெய்யுது, இன்னும் துதிப்பேன்னு பாடிக்கிட்டு இருக்கிறோம். மழை பெய்யுது, நல்லவர்னு பாடிக்கிட்டு இருக்கிறோம். மழை பெய்யுது, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போதே அசுத்தாவிகள் மிரண்டு விழுகிறது, விடுதலை நடக்கிறது, ஃப்ரீடம்ல இதெல்லாம் நடக்குது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வேகமா வாசிக்கலாம். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. தூக்கிட்டு போனவங்களையே கொன்று போட்டுச்சான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக 3 பேர்லப்பா உள்ள போட்டோம், அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு. யார் அங்க வந்தது? இயேசு கிறிஸ்து. யாராவது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உங்களை விடுதலையாக்கும். ஆராதிக்கும் போதே கட்டுகள் உடைந்து விடும். ஆராதிக்கும் போது இயேசு வந்து உங்க பக்கத்துல நிற்பாரு. தொடரா பாப்போம் என் பிள்ளைய சொல்லுவார். யாருக்கெல்லாம் வைராக்கியம் இருக்குது? ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உன்னோடு இயேசு வருவா. ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, ஓ மேல ஆவியானவர் வருவா. நீ ஆராதிக்கும் போதே உன் கட்டுகளை அவர் அவிழ்த்து விடுவார். உலகம் உனக்கு விரோதமாக 7 மடங்கு அக்கினி சூளையை சூடு பண்ணாலும் கர்த்தர் உன்னை கட்டவிழ்க்கிறார். இதோ அவங்க விடுதலையாய் உலாவுகிறதை காண்கிறேன்.
அக்கினி உன்னை பட்சிக்காது. நீ அக்கினி நடுவிலே விழுந்தாலும் அது உன் பேரில் பற்றாது, அது உன்னை சேதப்படுத்தாது. I release your blessing right now. I release your blessing right now. உனக்கு விரோதமாய் கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும் உன்னுடைய ஆராதனையின் மூலமாய் கட்டவிழ்க்கப்படுகிறது. பெற்றுக்கொள். யாரெல்லாம் கிளைம் பண்ண விரும்புறீங்க? கவனிங்க. இயேசு மட்டும் விடுதலையா நடந்தாரா? இல்ல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நடந்தாங்களா? வேதம் சொல்கிறது 4 பேர். 25 வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அப்படியானால் என் இயேசு வரும்போது நானும் விடுதலையாய், எனக்கு கட்டவிழ்க்கிறதுக்கு யாரும் தேவையில்லை. அக்கினி நடுவிலே என் கட்ட அவிழ்க்கிறதுக்கு, உன்னுடைய அக்கினி சூளையின் நடுவிலே உன் கட்ட அவிழ்க்கிறதுக்கு இன்னைக்கு ஆண்டவராக இயேசு வருகிறார். உன் பிரச்சனை நடுவிலே உன்னை கட்ட அவிழ்ப்பதற்கு எல்லாரும் எழும்பி நில்லுங்க. வாயை தரங்க, அந்நிய பாஷையை நிரம்புங்க. உங்களுடைய நேரம் வந்துருச்சு. நீங்க விடுதலை ஆகிற நேரம் வந்துருச்சு. அக்கினி நடுவிலே ஒரு அற்புதம், 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 அக்கினி நடுவிலே ஒரு அற்புதம். உலக அக்கினி உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா உங்க மேல ஆவியாருடைய அக்கினி இருக்கிறது. நீரா கபாலா ஷண்டரா தலா ரேகேலே பேதினி ஆத்துரா பாஷேட்ட. கத்த சொல்ல, நான் இன்னைக்கு உன்னை விடுவிக்கிறேன். நான் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உன்னை விடுவிக்கிறேன். சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். 3வது, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை விடுவிக்க வல்லமையானவர். 5வது, ஏசாயா 58:6. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உபவாசம்னா என்னங்க? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்ப்பது, மற்றவங்களுக்கு உதவி செய்ய உங்க மனசு இரக்கமா இருப்பது. ஃபர்ஸ்ட் கட்டவிழ்க்கணும். ஃபர்ஸ்ட் உங்களை கட்டவிழ்க்கணும். 2வது உங்க பர்ஸை கட்டவிழ்க்கணும். எதுக்கு? உங்களை சுத்தி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சிறுமையானவனை சேர்த்து கொள்வது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கிறது, உன் மாம்சமானவனுக்கு, உன் சொந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு உன்னை ஒழித்து கொள்ளாமல் இருப்பது. போன் அடிச்சா எடுக்கிறது இல்லை, தெரியும் அவங்க கஷ்டப்படுறாங்க, எங்க கேட்ட போறாங்களோ. இதுவா ஃபாஸ்டிங்? கணவன்கிட்ட பேசாம இருக்கிறதா ஃபாஸ்டிங்? உங்க போதரோட முரண்டு பிடிச்சுக்கிட்டு அவர் என்னை வீட்டில் கூப்பிட்டா நான் சர்ச்சுக்கு போவேன், இதுவா ஃபாஸ்டிங்? வேண்டாம், அந்த வீம்பு வேண்டாம். உங்க கழுத்தில் இருக்கிற கட்டுகளை நீங்களே அவிழ்த்து விடுங்க. அதுதான் ஃபாஸ்டிங். Repentance and fasting will release the cords. இதுதான் கடைசி பாயிண்ட். Repentance
and fasting prayer will release the God. யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தில் 8-11 வாசித்து பார்க்கும்போது, ஒருத்தன் கட்டப்பட்டிருந்தா அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தெளிவா ஆண்டவர் சொல்றார். நீதிமான்கள் கூட கட்டப்பட்டிருக்கலாம், என்ன செய்யணும்? யோபு 36:8-11. அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அவர் அவர்கள் கிரியையையும் மிஞ்சிப்போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தினா என்ன பண்ணக்கூடாது? அது மறைக்க கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சொல்றது ஈஸி, செய்றீங்களா? அதை செய்றோமா? திருப்பி மனசு அதே பாவத்தை செய்ய ஓடுதா? பாவத்தை மறக்கணும், இயேசுவை நினைக்கணும், பரிசுத்தமாகணும். அதுக்கு தான் இந்த ஃபாஸ்டிங். இந்த ஃபாஸ்டிங் என்னன்னா, உங்களை பழைய அந்த சுபாவம், பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதெல்லாம் ஃபாஸ்டிங் முடிஞ்சு திருப்பி இன்னும் இதை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக உங்களை பிடிக்க வரும். நீ இன்னைக்கு தீர்மானமாக ஆழமாக ஒரு முடிவு பண்ணணும், நான் இனி வேறு மனுஷனாக மாற விரும்புகிறேன். ஐ ஆம் செட் ஃப்ரீ. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லி அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:13 ஞாபகம் வச்சுக்கோங்க. மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டேங்க, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும். யோபு 36 அவங்க என்ன பண்ணுவாராம்? 10ஆம் வசனம் சொல்லுது, அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். செவியை திறந்து கடிந்து கொள்ளுவார். இதை செய்யாத, இப்படி பண்ணாதன்னு செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். ஆனா கடிந்து கொள்ளுதல் சில பேருக்கு பிடிக்காது, சபையை விட்டு போயிடுவாங்க, மியூசிக் வாசிக்க வரமாட்டாங்க. பரவாயில்லை, இட்ஸ் ஓகே. நீ இல்லாம கர்த்தருடைய ஆலயம் விழுந்துரும் நினைக்கவே நினைக்காத, நீ தான் விழுந்துருவ. ஏன்னா உனக்கு சத்தியத்தை நிலைக்க விருப்பம் இல்லை. நான் எனக்காக பேசல, எல்லா சபைகளுக்காக பேசுறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்காக பேசுறேன். We are here to serve him, not to be served. காணிக்கை கொடுத்துட்டா பெரிய ஆளு நினைச்சிடாதீங்க. சபையில் நீங்க காணிக்கை கொடுக்கும்படி தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துங்க. பணத்தை கொடுத்துட்டா பாஸ்டர் அடிமை நினைச்சிடாதீங்க. கூப்பிட்ட குரலுக்கு அவர் நிக்கணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு பேர் எசபேலின் ஆவி. Don't try to bind your pastor. Your pastor should be ruled only by the Holy Spirit. அவருக்கு மட்டும்தான் அவர் பயந்து நடக்கணும். அவர் சொல்றத தைரியமா உங்ககிட்ட சொல்லணும். நீங்க சரியா ஜெபிக்கலன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. ஓ பாஸ்டர் அப்படி சொல்ல, அப்ப நான் ஜெபத்தை மாத்திக்கணும். Because you don't know how much of price I have paid to come and stand on this pulpit. You don't know the sacrifices I have made. உங்களுக்கு தெரியாது எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பலிபீடத்தை கட்டி எழுப்பி 20 வருஷ காலமா இதை கட்டி காப்பாத்திட்டு வரோம். You don't know the sacrifices. It's very easy to come and stand on the stage. It's a momentous glory, but there is a sustaining glory that has held this pulpit and this stage for 20 long years. There is a sacrifice for it. You don't want to sacrifice. You don't want to come full time, but you want the glory. I'm encouraging everybody to come and serve the Lord. But at the same time, learn and become more pious, more powerful. அடிக்கிற அடியில் ஒரே கல்லில் கோலியாத்து விழுகணும். சும்மா எடுத்து போட்டுக்கினே இருக்கு. இது போல ஐயோ இது இல்லையா, அடுத்தது ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு. எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒன்னே ஒன்று, அவ்வளோதான். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். அவர் கொஞ்சி பாட்டு பாடல, நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாத்துங்க ஏசையா. அவன் அதே பாட்டு தான் பாடினான், நான் மாறவே ஆசைப்படுகிறேன். எப்போ சர்ச்சுக்கு வந்தாலும் நான் மாறவே, அப்படின்னு அர்த்தம் நீ டெய்லி பாவத்தில் தான் இருக்கிற. மாறவே ஆசைப்படுகிறேன். சில பேருக்கு அந்த 100 ஆடை விட்டுட்டு என்னை மட்டும் தேடி வந்தீங்க, 99 ஆடை விட்டு என்ன தேடி வந்தீங்கன்னா பாடுறவனை பார்க்கணும்னு எனக்கு ஆசை. இன்னுமா நீ தொலைஞ்சு போய் இருக்கிற? தொலைஞ்சு போயவே இருக்கிறது உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல? கெட்ட குமாரன் கூட வீட்டுக்கு வந்துட்டா நீ இன்னும் வரவே இல்லையா? தூரம் போல என்ன தேடி வந்தீங்க, ரைட்டு, ஓகே, அவர் வந்துட்டாரு. நீ வந்தியா இல்லையா வீட்டுக்கு?
நீ வீட்டுக்கே வர மாட்டேன்ற, தூரத்துல நின்னே தூரம் என்ன தேடி வந்தீங்க, நீ வந்து சேர்றா பக்கத்துல. நீ ஏசப்பா கிட்ட வந்து சேராம தூரமா இருக்கிற என்ன தேடி வந்தீங்க, நீ ஏன் தூரமா நிக்கிற? உனக்கு என்ன அவ்வளவு ஈகோ? உடைச்சிட்டு வந்து நில்லு. ஆண்டவராக இயேசு வந்து நிக்கல, சிலுவை கிட்ட வந்து நிக்கல, அவமானங்களை தாங்கல. பேலியாளின் மக்கள் வேசித்தனத்தில் பிறந்தவர்னு சொல்லி அவ்வளோ சொன்னாலும், ஏ சாமி யாரை பார்த்து நில்றா உன்னை 10 தலைமுறையை சேர்ந்து திட்டுறேன்னு சொல்லி நாக்க புடுங்கமா 4 கேள்வி கேட்டிருக்கலாம். அவரு ஒண்ணுமே சொல்ல. உங்களை மன்னியும் அக்கிரமத்தை விட்டு திரும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். அப்போ என்னவா? அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால், அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும், அவங்க நாட்கள் எப்படி மாறிடுமா? நன்மையாகவும், தங்கள் வருஷங்களை எப்படி ஆகுமா? செல்வ வாழ்வாகவோ. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? யாருக்கெல்லாம் இப்ப அப்படி மாறணும்னு ஆசையா இருக்குது? அவர்கள் அடங்கி அவரை சேவித்தார். அடுத்த வசனம் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டிருக்குது. அடங்கார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். ஞானமே அடையாமல் என்ன பண்ணுவாங்களா? மாண்டு போவார்கள். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சில பேர் ஊழியத்துக்கு வருவாங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஊழியக்காரன் சொல்றதை கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டம்தான் அவங்களுக்கு முக்கியம். உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் உன்னுடைய சபைக்கு, உன் மெய்ப்பனுக்கு கீழே அடங்கியிரு. உனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவர்கிட்ட வந்து உன் சாய்ஸை கொடுத்து, இதுதான் நான் செய்ய விரும்புகிறேன், இதை தான் நீங்க வந்து ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி சொல்லாத. ஆண்டவர் உனக்காக நியமித்ததை, உனக்காக அவர் தெரிந்து கொண்டதை, சிறப்பான சுதந்திரத்தை கொடுப்பார். அது பொய் சொல்லாத. அது வரும் வரை காத்திரு. அது நிச்சயமாய் வரும். மிதுரமான ஷலதரதி அந்தூரபாஷே. Holy Spirit, come. பலமா உங்க மேல இறங்க விரும்புகிறார். அப்ப தன்னால் அந்த கட்டுகள் உடைந்து விழ போகிறது. பலமா உங்க மேல இறங்கி வர விரும்புகிறார். பலமாய் உங்க மேல அசைவாட விரும்புகிறார். நல்ல வாயை திறந்து கேளுங்க. பலமா என் மேல பலமா இறங்கணும். என் மேல பலமா இறங்குங்கப்பா. என் மேல பலமா இறங்குங்க. என் மேல பலமா உடைய ஆவியானவர் இறங்கி வருவீரால். தகடா தலபா ஷட்டரலபாஷே. வல்லமை 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 இறங்கி வருகிறது. அக்னி இறங்கி வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். உங்க மேல முத்திரை போடுகிறார். ஆவியானவர் யாருன்னா அச்சாரமாய் இருக்கிறவர். அச்சாரமாய் இருக்கிறவர். அநேக ஆண்டுகளாய் உங்களை பின்தொடர்ந்த கட்டுகள் இப்பொழுது உடைகிறது. உங்க கற்பத்தை திறக்கிறத நான் பார்க்கிறேன். கற்பத்தின் கட்டுகள் உடைகிறத பார்க்கிறேன். எல்லா கிரியைகளும் அதமாகி போகிறது. உனக்கு விரோதமாய் விதைக்கப்பட்ட வித்து எல்லாம் கட்டவிழ்க்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே I am set free. சொல்லுங்க, I am set free in Jesus name. இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்பட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம்.
எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org